we will analyze investments whether to invest in that particular project or not அப்படின்றதே. அது கண்டுபிடிக்கிறதுக்கு broad-ஆ there are 3 methods. என்னென்ன methods? NPV net present value, அப்புறம் PI profitability index, அப்புறம் IRR internal rate of return. கவனிக்கிறீங்களா? net present value is equal to என்ன minus என்ன? present value of cash inflows minus present value of cash outflows. கரெக்ட்டா? இப்போ present value அப்படி சொல்றோம்ல, அப்ப future value ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வந்தா present value வரும். கரெக்ட்டா? எந்த ரேட்டை யூஸ் பண்ணனும்? back weighted average cost of capital கண்டுபிடிச்சு வரோம்ல, அந்த ரேட்டை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணனும். கரெக்ட்டா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா இன்வெஸ்ட் இன்னைக்கு பண்றேன், சோ therefore outflow வந்து ஆல்ரெடி present value தான் இருக்கும், அதை திருப்பி டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் இவ்வளவு காசு போட்டேன்னா எனக்கு ஃபியூச்சர்ல நிறைய இன்ஃப்ளோஸ் வரும். கரெக்ட்டா? அந்த இன்ஃப்ளோஸ் அப்படியே டோட்டல் போட முடியாது, பிகாஸ் அது ஃபியூச்சர்ல வருது. ஒரு வருஷம் தள்ளி வந்தாலே நான் வந்து காசு கொடுத்தவனுக்கு பேக் கொடுக்கணும், 2 வருஷம் தள்ளி கொடுத்தா அந்த அமௌண்ட்ல 2 தடவை நான் பேக் கொடுக்கணும். அப்படின்றதுனால எவ்வளவு தூரம் தள்ளி போதோ அத்தனை வாட்டி வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வரும்போது சப்போஸ் இஃப் த அமௌண்ட்ஸ் ஆர் சேம், ஆனுவலா சேம் அமௌண்டா இருந்ததுன்னா இட் கான்ஸ்டிட்யூட்ஸ் annuity. கரெக்ட்டா? annuity இருந்ததுன்னா you can use present value annuity factor. How to calculate in calculator? 1 divided by 1. அந்த பர்టిక్యులர் பர்சன்டேஜ் போட்டுட்டு ஈக்குவல் டு எத்தனை தடவை இயர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை போட்டுட்டு GT அடிச்சுனா you will be getting PVAF. கரெக்ட்டா? அந்த PVAF multiplied by ஒரு பர்టిక్యులர் இயரோட நம்பரை போட்டோம்னா வந்துரும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? 10 into 1 10 into 2 அப்பலாம் போடும்போது ஞாபகம் இருக்கா? 10 into 3 தனித்தனியா போட்டு டோட்டல் போறதுக்கு பதிலா இதை எல்லாத்தையும் போட்டு GT அடிச்சு PVAF மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலே இந்த நம்பர் வந்துரும்னு சொன்னேன். கரெக்ட்டா இல்லையா? இப்படி போடலாம். இல்ல சார் இயர் ஆஃப்டர் இயர் அமௌண்ட் வேற வேறையா இருக்குன்னா காலம் டேபிள் போடணும். இயர் 1 இயர் 2 இயர் 3 நம்பர்ஸ் போட்டுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் தனித்தனியா 1 divided by 1.10 ஃபர்ஸ்ட் இயருக்கு ஈக்குவல் டு இன்னொரு செகண்ட் இயருக்கு அப்படி தனித்தனியா பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் போடணும். ஆர் மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ல பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ் will be given in the question. அதை எடுத்து போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டு ஆட் பண்ணா you will be getting present value of cash inflow. ரைட்டா? சரி, present value cash inflow எடுத்துட்டீங்க. outflow already you know. பேசுறது புரியுதா? ஸ்பீட் ஓகேவா? லேட் பண்ணிக்க முடியுது இல்ல? ஹலோ, இதான் ஆக்சுவல் ஸ்பீடு. ஓகேவா? முன்னாடி வந்து ஃபாஸ்டா இருக்கு ஃபாஸ்டா இருக்கல, இதான் ஆக்சுவல் ஸ்பீடு. அப்ப நான் முன்னாடியே ஸ்டோர் பண்ணி தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ போட்டா எனக்கு NPV வருதுல்ல, அந்த NPV பாசிட்டிவா இருந்தா ரொம்ப சந்தோஷம், எடுத்துடலாம். ஜீரோவா இருந்தா அப்பயும் சந்தோஷம் தான், ஏன்னா எனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு கம்பெனிக்குன்னு தனியா ஒரு காசு தேவையே கிடையாது. பிகாஸ் பேக் இன்க்ளூட்ஸ் ஈவன் KE கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு தனியா காசு தேவை? கரெக்டா இல்லையா? சோ NPV ஜீரோவா இருந்தாலும் ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணலாம். சோ NPVக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, NPV கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா அக்செப்ட், NPV லெஸர் தேன் ஜீரோவா இருந்தா மட்டும் ரிஜெக்ட். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து PI profitability index. கரெக்ட்டா? profitability indexக்கு calculation numbers சேம் தான், அதே present value of cash inflow அதே present value cash outflow தான். மைனஸ் பண்றதுக்கு பதிலா டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணும்போது 1 point அப்படின்னு வரும். கரெக்ட்டா? அதுல அந்த 1 pointல 1 represents principal, அந்த point represents the extra amount. கரெக்ட்டா? அப்ப ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு, எதை சூஸ் பண்ணனும் கேக்கும்போது in fact PI எப்ப யூஸ் பண்ணனும்னு சொன்னா when the outflow is not same. outflow ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்கும்போது NPV வச்சு கம்பேர் பண்ணா தப்பா வரும். ஏன்னா இவன் சின்ன ப்ராஜெக்ட் சின்ன NPV கிடைக்கும், பெரிய ப்ராஜெக்ட் பெரிய NPV கிடைக்கும். அதை வச்சு கம்பேர் பண்ணா just because a project is bigger அந்த NPV சூஸ் பண்ற மாதிரி வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் போட்டா we will be getting a relative number. NPVன்றது absolute figure, இது வந்து relative figure. 1 ரூபாய்க்கு எவ்வளவு அப்படி பார்க்கறோம், அந்த 1 ரூபாய்க்கு யார் அதிகமா இருக்கானோ அவனை சூஸ் பண்ணிட்டு போறதுதான் PI. என்ன ஃபுல் ஃபார்ம் என்னது? profitability index. கரெக்ட்டா? ரெண்டுத்துக்கும் சேம் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி சேம் செட் ஆஃப் நம்பர்ஸ் வரதுனால மிஸ்ஸிங் ஃபிகர் சம்ஸ்ல வரும். ஏதாவது ஒன்னு கொடுத்திருப்பாங்க, PI கொடுத்திருப்பாங்க, PI வச்சு மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிச்சு NPV கால்குலேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியும். ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் இருக்கிறதுனால. கிளியரா? மூணாவது வந்து IRR, internal rate of return. internal rate of return அப்படிங்கிறது full form, I mean definition. IRR is the at which present value of matches with present value of cash outflow. கரெக்ட்டா? இப்ப ஃபியூச்சர்ல இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கேஷ் ஃப்ளோ இருக்கா யோசி சொல்றீங்களா? எனக்கு வந்து இங்க வந்து பிரசன்ட் வேல்யூல ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கு. தீஸ் ஆர் இன்ஃப்ளோஸ். ஓகேவா? இந்த இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையும் நான் பேக்ல டிஸ்கவுண்ட் பண்றேன்,
பேக்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா I will be getting present value of cash inflow கிடைக்கும். கரெக்டா? இந்த இன்ஃப்ளோவை தான் நான் வந்து என்பிவில ஃபர்ஸ்ட் நம்பராகவும் பிஐல நியூமினேட்டராகவும் நான் யூஸ் பண்றேன். கரெக்டா? இதுவே பேக்ல யூஸ் பண்ணிட்டு வந்தா சப்போஸ் என்பிவி பாசிட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கை யூஸ் பண்ணும்போது என்பிவி பாசிட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் real rate of the return of the project is higher than the back. 10% டிஸ்கவுண்ட் பண்ணீங்க, என்பிவி பாசிட்டிவா வந்திருக்குன்னா நீங்க ரிமூவ் பண்ண பர்சன்டேஜ் இருக்குல்ல அது கம்மியா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இஸ் கிவிங் மோர் than 10%. அந்த மோர் than 10% ரேட்டை கெஸ் பண்ணி எடுத்து, கரெக்டா, ஏதோ ரேண்டமா 15% எடுத்து கெஸ் பண்றோம். பண்ணி நம்ம எதோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணோம்னா அவுட்ஃப்ளோவோட மேட்ச் பண்ண ட்ரை பண்றோம். சோ அது மேட்ச் பண்றதுக்கு பேர் என்ன, இன்டர்போலேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு பர்சன்டேஜ்ல பண்ணுவோம், ஒரு அமௌண்ட் வரும். இன்னொரு பர்சன்டேஜ்ல பண்ணுவோம், இன்னொரு அமௌண்ட் வரும். நமக்கு தேவையான அவுட்ஃப்ளோவை ரெண்டுத்துக்கு நடுவுல லாக் பண்ணிட்டு, கரெக்டா இல்லையா, என்ன பண்ணுவோம், என்ன ஃபார்முலா சொல்லிருக்கேன் நானு, required difference divided by total difference into difference in rates. ஞாபகம் இருக்கா? ஒரு எழுதிடுறேன், ஞாபகம் தெரியல இருக்கும். required difference divided by total difference into difference in rates அப்படின்னு difference in percentage or rates அதோன்னு போடுவோம். கரெக்டா? இப்படி போட்டு கண்டுபிடிக்கிற IRR இருக்குல்ல, இதை மட்டும் பாருங்க. டிஸ்கவுண்ட் பண்றது பேக்கா இருந்தா present value of cash inflow வரும். இதுவே IRRல டிஸ்கவுண்ட் பண்ணி வர மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா that will give me present value of cash outflowவே கொடுத்துரும். கரெக்டா? அப்ப பேக்ல டிஸ்கவுண்ட் பண்ணா இன்ஃப்ளோ, IRR டிஸ்கவுண்ட் பண்ணி வர்றது வந்து என்னவா இருக்கும், அவுட்ஃப்ளோ. ஏன்னா அவுட்ஃப்ளோட மேட்ச் ஆகிற ரேட்டை தான் நான் IRRனே சொல்லுவேன். கிளியர்? இதுவும் அகைன் மிஸ்ஸிங் ஃபிகர் சம்ஸ்ல வரும், பார்த்து கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? என்னென்ன முடிஞ்சிருக்கு இப்ப, என்பிவி, பிஐ, IRR. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பே பேக் அப்படின்னு ஒன்று இருக்கு. பே பேக் பீரியட்லயே வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு நார்மல் பே பேக், இன்னொன்னு வந்து டிஸ்கவுண்டட் பே பேக். பே பேக் லிட்டரலி நேம்லயே இருக்கு, பே பேக். போட்ட காசு எப்ப திருப்பி வருதுன்றது. கரெக்டா இல்லையா? அப்ப நான் இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்றேன். எவ்ரி இயர் வந்து 25,000 வந்துட்டே இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கலாம். நான் போட்ட காசு எப்ப வருதுன்னா 1 lakh டிவைடட் பை 25,000 போட்டா 4ன்னு வருதுல, அந்த 4 இயர்ஸ் நான் போட்ட காசு வந்து தட் இஸ் த பே பேக் பீரியட். இது வந்து எனக்கு ஆனுவல் அமௌண்ட் சேமா இருந்தா இப்படி போட்டுருவேன். எப்படி போட்டுருவேன்னா அவுட்ஃப்ளோ டிவைடட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. கவனிக்கிறீங்களா? இதுவே இப்படி ஆனுவல் அமௌண்டா இல்லாம irregular அமௌண்ட்ஸ், டிஃபரெண்ட் அமௌண்ட்ஸா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன், குமுலேட்டிவ் நம்பர் போடுவேன். குமுலேட் பண்ணிட்டே வந்துட்டு எந்த வருஷம் வரும்போது நான் போட்ட அந்த 1 lakh தாண்டுதுன்னு பார்த்துட்டு, அது ஃபார் எக்ஸாம்பிள் 4th இயருக்கும் 5th இயருக்கும் நடுவுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா 4 இயர்ஸ். 5th இயர் ஃபுல்லா தேவைப்படல. அப்ப என்ன பண்ணுவேன்னா 5th இயர்ல எவ்வளவு காசு வருது அப்படின்றத பார்த்துட்டு, 5th இயர்ல இவ்வளவு காசு வருது, இது டோட்டல் டிஃபரன்ஸ். எனக்கு ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் வந்து 1 lakhல இருந்து அப் டு 4th இயர் வந்திருக்கும்ல, அதை மைனஸ் பண்ணனா எனக்கு ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் வரும். required difference by total difference into 1 year or maybe 12 months னு போடா number of months வரும். அந்த monthsல வர டெசிமல்ல நீங்க daysல மல்டிப்ளை பண்ணா days வரும். கரெக்ட்டா இல்லையா? இது வந்து என்னது, வெறும் பே பேக். பே பேக் விதத்துல என்ன தப்பு இருக்கு அப்படினா வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஊத்துது. கொஞ்ச நேரத்துக்கு இங்க திருப்பிடுங்க. சரி, என்ன கன்சிடர் பண்ணல, டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணாம இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா டிஸ்கவுண்ட் பண்ணிட வேண்டியதான். டிஸ்கவுண்ட் எதுல பண்ணணும், பேக்ல டிஸ்கவுண்ட் பண்ணணும். IRR தவிர, IRRன்ற ஒரு மெத்தட் தவிர மத்த எல்லா நேரத்திலும் எதை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணணும், பேக்கை வச்சா டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஓகேவா இல்லையா? அப்ப இந்த இன்ஃப்ளோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு நம்பரை போட்டு வச்சுட்டு, கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ண நம்பர் வந்து சேமா வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட் பண்றதும் செகண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணதும் அந்த ஒரிஜினல் நம்பர் சேமா இருந்தா கூட இந்த பிரசன்ட் வேல்யூ நம்பர் சேமா வராது. அப்போ ஒரே வழிதான், குமுலேட் தான் பண்ணணும். கரெக்டா? குமுலேட் பண்ணி எந்த நேரத்துல 1 lakh தாண்டறான்றதை பார்த்து நம்ம போட்டுறணும். பேச புரியுதா இல்லையா? இப்படி போட்டோம்னா இது என்னது, டிஸ்கவுண்டட் பே பேக் மெத்தட். கரெக்டா? இன்னொரு கண்ட்ராவி மெத்தட் இருக்கு, என்னது அது, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ARR. கரெக்டா? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒன்று இருக்கு. ஹலோ, அதுல என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட், கரெக்டா, ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் கேபிட்டல் ஆர் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் இன் 100. அதுல மல்டிபிள் வேஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒன்னு வந்து ப்ராஃபிட் மல்டிபிள் இயர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பரே அப்படி வரும், அதை வச்சு போடலாம். இல்லாட்டினா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பெர்சன்டேஜ் போட்டுட்டு இந்த வருஷம் ப்ராஃபிட் பை இந்த வருஷம் கேபிட்டல், இந்த வருஷம் ப்ராஃபிட் பை இந்த வருஷம் கேபிட்டல் போட்டு 3% போட்டுட்டு 3% ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடலாம்.
கரெக்டா இல்லையா? சம்டைம்ஸ் அந்த ஆவரேஜ் கேபிட்டலவே பண்ணாம ஓப்பனிங் கேபிட்டல் வச்சே போறது ஒரு மெத்தட் இருக்கும். மல்டிபிள் வேஸ்ட் இருக்கு. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல எப்படி இருக்கோ அது மாதிரி போடலாம். மோஸ்ட் லைக்லி இந்த மெத்தட் வராது. அப்படியே வந்தாலும் வேற மெத்தட்ஸோட மிக்ஸ் பண்ணி வரும். கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் போடுறதா இல்ல ஆவரேஜ் எடுத்து போறதா அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மூணுல ஏதாவது ஒரு மெத்தட்ல போடணும். பேச புரியுதா இல்லையா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? மொத்தம் 6 பண்ணிட்டோம். பட் இந்த 6ல வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மாத்தி வரும். பார்க்கலாமா? whenever period of the projects is not same, whenever period is not same, அதாவது life is not same ஆனதுனா ஒரு ப்ராஜெக்ட் 5 years இன்னொரு ப்ராஜெக்ட் 3 years வெச்சுக்கோங்களேன். நீங்க NPV of this 5 years ப்ராஜெக்ட்டையும் NPV of this 3 years ப்ராஜெக்ட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா EAC ன்னு ஒன்னு போடுவோம். ஞாபகம் இருக்கா? full form of EAC, equivalent annualized criteria. ஞாபகம் இருக்கா? அதெல்லாமே அதுக்கு என்ன பண்ணுவோம்னா NPV தான் கண்டுபிடிப்போம். NPV divided by PVA போடுவோம். கரெக்டா இல்லையா? இந்த NPV is for 5 years, இந்த NPV is for 3 years. நார்மலா யோசிச்சோம்னா divided by 5 divided by 3 பண்ணுவோம்ல. அப்படி பண்ணாம 5 years ஓட PVA 3 point something ஏதோ வரும். இது 3 years ஓட PVA 2 point something என்ன வரும். அதை வச்சு டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஆனுவலா நம்பர் கிடைக்கும். அந்த ஆனுவல் நம்பர் வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணி NPVன்றதுனால அதிகமா இருந்தா பெட்டர் அப்படி போட்டுக்கலாம். இதுவே NPV இல்லாம ஒன்லி காஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா காஸ்ட் நமக்கு எப்படி இருக்கணும்? அதிகமாக்கணுமா கம்மியாக்கணுமா? கம்மியா இருக்கிறது பெட்டர். கரெக்டா இல்லையா? அப்ப 2 விதமா பண்ணலாம். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஆனுவலா இருக்க காஸ்ட் அப்படியே விட்டுட்டு எது வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கோ அதை மட்டும் ஃபியூச்சர்ல கொண்டு போயிட்டு பண்ணுவாங்க. ICI மாதிரி ஏலியன்ஸ் இல்ல அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஆனுவலா இருக்கிறத பிரசன்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஆல்ரெடி பிரசன்ட்ல இருக்கிறத பிரசன்ட் ஆட் பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் ஆனுவலா கொண்டு வைப்பாங்க. இது ஒன்று பண்ணோம். ரைட்டா? ஞாபகம் இருக்கா? கிளியர்? ஞாபகம் இருக்கா? இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சம் போட்டோம். சரி, இப்படி பண்ணலாம். இல்ல 3 years 5 years இல்லாம 3 years 6 years இருந்ததுன்னு சொல்லி வச்சோங்களேன். இப்படி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா 3 into 2ன்றது 6. அதுக்கு என்ன பேரு? ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தட். கரெக்டா? செயின் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் செயின் மெத்தட் ஏதாவது ஒண்ணு. கரெக்டா? இது 3 அது 6 அப்படின்னா வந்து 3 yearsவே 2 தடவை பண்ணிட்டோம்னா பீரியட் சேம் ஆயிரும். கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா 3 years ப்ராஜெக்ட் முடிய போகும்போது 3rd இயர்ல திருப்பி அதே ப்ராஜெக்ட் திருப்பி பண்ற மாதிரி வரும். அப்ப 3rd இயர்ல ஒரு இன்ஃப்ளோ இருக்கும், திருப்பி ஒரு அவுட்ஃப்ளோ இருக்கும். நெட் பண்ணி போட்டுட்டு திருப்பி போடணும். கரெக்டா இல்லையா? இப்படி ரெண்டுமே 6 years ஆனதுக்கு அப்புறம் NPV போட்டோம்னா that NPV can be compared directly. You don't have to divide by PVAF. ஹலோ, செத்து போயிட்டானுங்க. சில பேர் செத்து போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? வேற என்ன? சரி சொல்லுங்க. வேற என்ன மெத்தட்? வேற என்ன பண்ண வேண்டியது இருக்கு? IRRல ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? IRRல ஒரு தப்புக்காக தான் MIRR வரும். வாட் இஸ் த தப்பு இன் IRR? Cash inflows are assumed to be reinvested at the same IRR itself. எனக்கு IRR தான் பெஸ்ட். எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட்டோ அதை நான் சூஸ் பண்ணிருப்பேன். அதுல இருந்து வர காசை இதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மிஞ்சி போனா எதுல பண்ண முடியும்னா வேக்ல போய் பண்ண முடியும். அதனால மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒண்ணும். அது என்ன பண்ணுவானா வரக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல கொண்டு போயிட்டு எல்லா இன்ஃப்ளோஸையும் ஃபியூச்சர் கொண்டு போயிட்டு கடைசியா டெர்மினல் கேஷ் ஃப்ளோ மாதிரி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவானா அங்க இருந்து அவுட்ஃப்ளோ மேட்ச் பண்ண ஏதோ ஒரு ரேட்ல மேட்ச் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்படி மேட்ச் பண்ணா தட் இஸ் கால்ட் as modified IRR. கரெக்டா இல்லையா? அதை நீங்க சும்மா நார்மலா ட்ரையல் அண்ட் எரர்லயும் போடலாம். இல்லாட்டினா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலையும் போடலாம். ஏன்னா வந்து ஒரே ஒரு அவுட்ஃப்ளோ தான், ஒரே ஒரு இன்ஃப்ளோ தான். அப்ப A is equal to P into 1 plus I power. கரெக்டா இல்லையா? 1 பவர் n அப்படி போடலாம்ல. ஹலோ, கரெக்ட் போடலாமா? அடுத்தது வேற என்ன? இல்ல இந்த ஸ்பெஷல் கேசஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் இருக்கே. இல்ல ஸ்பெஷல் கேசஸ்ல இன்னும் கொஞ்சம் இருக்கே. அதெல்லாம் வரேன். நான் கால்குலேஷன் அதெல்லாம் அப்புறம் வரேன். மல்டிபிளை அது கூட வந்து அது வந்து சும்மா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதானே ஒழிய இன்னும் ஒரு பர்டிகுலர் சினாரியோ மிஸ் பண்றீங்களா? இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த 2 செயின் ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சு பாரு. நான் வேணா என்ன கான்செப்ட் சொல்றேன், பேரு நீங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் வந்து வேற இருங்க. கால்குலேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, பிளாக் ஆஃப் அசெட் அதெல்லாம் வந்து கால்குலேஷன்ல இருக்கிற ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ். நான் சொல்றேன் ஒரு கான்செப்டை இப்ப எப்படி சொன்னா லைஃப் டைம் வந்து சேமா இல்லனா அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி வேற ஒரு சினாரியோ இருக்கு. நான் சொல்றேன், அதுக்கு பேர் நீங்க சொல்லுங்க. ஓகேவா?
காசு எனக்கு அன்லிமிட்டடா இல்லாம கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கேபிட்டல் ரேஷனிங். கரெக்டா? ரேஷன் கடை சொல்லிப்பேன், ரேஷன் கடையில இருக்கிறத ஒருத்தனுக்கே ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்ன்ற மாதிரி பண்ணுவாங்க. கரெக்டா? பேரு கேபிட்டல் ரேஷனிங். கேபிட்டல் ரேஷனிங் இருந்ததுன்னு சொன்னா அதுலயே 2 சப்டிவிஷன் வேற இருக்கு. when the projects are divisible, அப்புறம் ஞாபகம் வரல வீலுக்கு ஒரு நிமிஷம். கேபிட்டல் ரேஷனிங் டாபிக் சீக்கிரம் இல்லையா? என்ன அர்த்தம்? காசு வந்து லிமிட்டடா இருக்கு. அதாவது 5 ப்ராஜெக்ட்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்கும், அது எல்லாத்துல இருக்கிற அவுட்ஃப்ளோ எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அளவுக்கு எனக்கு காசு இருக்காது. ஓகேவா இல்லையா? சோ ஐ cannot invest in all the projects. நான் வந்து இந்த 5ல எந்த 3ல போடலாம் இல்ல எந்த 2ல போடலாம், நான் எப்படி சூஸ் பண்ற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது நான் கேபிட்டல் ரேஷனிங் ஒன்று பண்ணுவேன். அதை பண்ணும்போது whether the projects are divisible indivisible பார்க்கணும். கரெக்டா இல்லையா? டிவிசிபிள்னா என்ன அர்த்தம்னா ஃபுல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல, காசு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கூட போட முடியும் அப்படின்றது. பேச புரியுதா? அப்படி இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல, இந்த சிச்சுவேஷன் பிரச்சனையே இல்ல. நான் பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னா ₹1 யார் அதிகமா தராங்கன்றது. ஏன்னா எனக்கு அமௌண்ட் கம்மியா இருக்கா, அப்ப என்ன பண்ணுவேன்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட்டுக்கு என்பிவி எவ்வளவு வருதுன்னு போடுவேன். இந்த என்பிவி டிவைடட் பை அவுட்ஃப்ளோ போட்டோம்னா ₹1 அவுட்ஃப்ளோக்கு எவ்வளவு என்பிவி வருதுன்னு போட்டோம்னா அந்த யாரு ஹையஸ்டா இருக்கானோ அவன் ரேங்க் பண்ணே வந்து ரேங்க் 1 2 3 போட்டே வருவேன். ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு செகண்ட் ஒன் போட்டு வரும்போது கடைசி ப்ராஜெக்ட் கொஞ்சம் காசு மிச்சமா இருக்கும்ல, கொஞ்சம் தான் இருக்கும், அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கடைசில இருக்க ப்ராஜெக்ட்டை போட்டுட்டு மீதி ப்ராஜெக்ட்ஸை விட்டுருவேன். if the projects are divisible in nature. if the projects are not divisible, இந்த மாதிரி கொஞ்சம் காசெல்லாம் போட முடியாது. அப்படி இருக்கும்போது I have to find combo. இந்த ₹1 போறது யூஸ் இல்ல. எந்த காம்போல போட்டேன்னா எனக்கு வந்து ஹையஸ்ட் என்பிவி டோட்டல் என்பிவி ஹையஸ்டா வருதுன்ற காம்பினேஷன் போட்டு எடுக்கிற மாதிரி வரும். ஞாபகம் இருக்காது? என்ன டாபிக் இது? கேபிட்டல் ரேஷனிங். முடிஞ்சா? அடுத்து வந்து இந்த all the conceptsல we are focusing on cash flow except 1 or 2. அந்த average rate of ARRல மட்டும் cash flow கிடையாது, மத்த எல்லாத்துலயுமே cash flow இருக்கு. கரெக்டா? இந்த cash flowன்றது ஒரு 90% of the sumsல they will give in the question. அப்படி கொடுத்தா ஈஸியா போட்டுடலாம். ஆனா அது 5 மார்க்ஸ் சம்மா இருக்கும். சப்போஸ் 10 மார்க்ஸ் சம்மா இருந்ததுன்னு சொன்னா they will not give you cash flows directly, they will ask you to find out. அது பண்றதுக்கு cash flow எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா ப்ராஃபிட்ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டா இல்லையா? கவனிக்கிறீங்களா? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல இருந்து cash flow after tax வரணும். அதுக்கு நடுவுல என்னென்னலாம் இருக்கு? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் கேஷ் ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? நான் கேஷ் யாரு? டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் என்ன பண்ணணும்? ஆட் பேக் பண்ணணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் மேல மைனஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணணும். ஆல்ரெடி டாக்ஸ் பேமெண்ட் வந்திருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து நெட் ஆஃப் டாக்ஸ் ஆட் பண்ணணும். 90% சம்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. சோ இது ஞாபகம் வச்சுக்கணும். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆட் பேக் பண்ணணும். சப்போஸ் ஃபுல் பிஎன்எல் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் மைனஸ் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டேட்டா கொடுப்பாங்க, அதுல போயிட்டு இன்ட்ரெஸ்ட் வைக்கவே மாட்டாங்க. சோ இன்ட்ரெஸ்ட் மைனஸே ஆயிருக்காது. தேர்ஃபோர் ஆட் பேக் பண்ண வேண்டிய அவசியம் வராத மாதிரி இருக்கும். ரைட்டா? அடுத்து முக்கியமானது இன்னொன்னு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ். ஒர்க்கிங் கேபிட்டல் டிஃபரன்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ என்ன படிக்கலன்னு சொல்றீங்க. ஓகே, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டில பண்ற எஃபெக்ட்டா கொடுக்கணும். இதுல கரண்ட் அசெட் கவனிக்கிறீங்களா? கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா கேஷ் ஃப்ளோல வந்து நம்ம மைனஸ் பண்ற மாதிரி வரும். as per AS3யும் சரி இங்கேயும் சரி சேம் இம்பாக்ட் தான். கரண்ட் அசெட் ஏறுச்சுன்னா மைனஸ் பண்ணணும். நீங்க பேலன்ஸ் ஷீட்டை விஷுவல் பண்ணிக்கோங்க. கரண்ட் அசெட் ஏறுச்சுன்னு சொன்னா கேஷ் குறைஞ்சாதான் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகும். கரண்ட் அசெட் கம்மியாச்சுன்னு சொன்னா கேஷ் ஏறினா தான் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகும். சும்மா டெட்டார்ட் இருந்து காசு வர மாதிரி வச்சுக்கோங்க. டெட்டார் இருக்கான், டெட்டார் குறையுது, குறைஞ்சா என்ன இருக்கும்? காசு வந்திருக்கும், கேஷ் வந்திருக்கும். ஆடு. கரெக்டா? இதுவே உல்டா கரண்ட் லைபிலிட்டியா இருந்தா என்ன ஆகும்னா கரண்ட் லைபிலிட்டி ஏறுச்சுன்னா ஆடு, கரண்ட் லைபிலிட்டி கம்மியாச்சுன்னா கேஷ் குறையும். treated as payment of creditor. liability இவ்வளவு இருக்கு, liability குறைஞ்சதுன்னு அர்த்தம் கேஷ் பே பண்ணிருக்கேன். சும்மா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவல் லாஜிக் என்னன்னு நான் சொல்லிருக்கேன். இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 4 இம்பாக்ட் இருக்குல்ல, இந்த 4 இம்பாக்ட கொடுக்கணும். தனித்தனியா கொடுத்துருப்பான். ஸ்டாக் ஏறுது, லைபிலிட்டி குறையுது, ஏதாவது சொல்லிருப்பான், அதை கொடுக்கணும். இல்ல டைரக்டா ஒர்க்கிங் கேபிட்டலே சொல்லிருப்பான். ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவான். What is working capital? Current asset minus current liability. Current asset minus current liability na working capital ன்றதும் current asset தான். Current asset minus current liability தான் working capital. Therefore working capital no net current assets தான். Current assets என்ன லாஜிக்? இன்கிரீஸ் நா மைனஸ் பண்ணனும், டிக்ரீஸ் நா ஆட் பண்ணனும்ல, அத பண்ணனும். புரியுதா இல்லையா? கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த கேஷ் ஃப்ளோ டாக்ஸ் கண்டுபிடிச்சு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டே வரணும். புரிஞ்சுதா? ரைட், ஓகே. அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் கான்செப்ட் ஒன்று வரும். என்னன்னா வந்து பிளாக் ஆஃப் அசெட்ஸ். கரெக்டா? பிளாக் ஆஃப் அசெட்ஸ் கான்செப்ட் ஒன்று இருக்கு. பிளாக் ஆஃப் அசெட் கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இஃப்
an asset which is being sold is a part of a block. ஓகேவா? அந்த சேல் பண்ற அசெட் மூலமா வரக்கூடிய ப்ராஃபிட்டோ லாஸோ தனியா கம்ப்ளீட் பண்ண கூடாது. அதை என்ன பண்ணணும்னா பிளாக் ஆஃப் அசெட்ஸ்ல மைனஸ் பண்ணி விட்டுறணும். பிளாக் ஆஃப் அசெட்ஸ்ல சேல் வேல்யூவை மைனஸ் பண்ணி விட்டுறணும். we should not calculate profit or loss and pay tax. profit ஆ இருந்தா tax pay பண்ணனும், loss ஆ இருந்தா benefit கிடைக்கும். அது இதுல வராது. sometimes questionல வந்து it is the only asset in the block னு கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது since only asset in the blockனா மைனஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது. நான் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த புக் வேல்யூக்கும் சேல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ போடணும். ப்ராஃபிட்டா இருந்தா அந்த ப்ராஃபிட்ல we have to pay tax. tax is an outflow. கரெக்ட்டா இல்லையா? அதுவே லாஸா இருந்தா this loss can be adjusted against some other profit and that will result in tax saving. அதனால லாஸா இருந்ததுன்னா டாக்ஸை வந்து இன்ஃப்ளோவா போடணும். prevention of outflow is an inflow போடணும். கிளியர்? வேற என்ன டாபிக்? இன்வெஸ்ட்மென்டேஷன் ஓவரா? என்னது? மல்டிபிள் ஐஆர்ஆர். கரெக்ட்டா? ஐஆர்ஆர் ஒன்னு பேசுறோம் பாத்தீங்களா? ஐஆர்ஆர் டெஃபினிஷனே வந்து the rate at which என்னது present value of cash inflow matches with outflow னு சொல்றோம். but still there is a possibility of having more than one IRR for a particular project. எப்ப வரும் அப்படினா வந்து when the cash flow sign changes. ஓகேவா? நமக்கு ஒரு தடவை அவுட்ஃப்ளோ இருந்துட்டு அதுக்கு அப்புறம் இன்ஃப்ளோவா இருந்துட்டே இருந்துச்சுன்னா எத்தனை தடவை சைன் சேஞ்ச் ஆயிருக்கு? ஒரே வாட்டி தான். ஒரு அவுட்ஃப்ளோ அப்புறம் எல்லாமே இன்ஃப்ளோ, மைனஸ் எல்லாமே பிளஸ். இப்படி இருந்தா ஒரே ஒரு ஐஆர்ஆர் தான் வரும். ஆனா மைனஸ் அவுட்ஃப்ளோ இருந்ததுக்கு அப்புறம் பிளஸ் இன்ஃப்ளோ வந்துட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு மைனஸ் அவுட்ஃப்ளோ வந்துன்னு சொன்னா இப்ப ரெண்டு சைன் சேஞ்ச் இருக்கிறதுனால ரெண்டு ஐஆர்ஆர் வரும். சோ எத்தனை நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஐஆர்ஆர்ஸ் வரும். இது क्वेश्चन உங்களுக்கு வராது, எம்சிக்யூ வரலாம். உங்களுக்கு புக் பேக்லயே ஒரு எம்சிக்யூ இருக்கும். அதே மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. ரைட்டா இல்லையா? பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் ஐஆர்ஆர் இருக்கு. எப்ப அப்படின்னு கேட்கலாம். இல்ல எம்சிக்யூ இல்லனா தியரி क्वेश्चनா வரும். அப்ப என்ன எழுதணும்னா வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஈக்குவலண்டான ஒரு நம்பர் ஆஃப் ஐஆர்ஆர்ஸ் நமக்கு இருக்கும்ன்றதை போடணும். கிளியரா?